அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக வருகையை பற்றி தான் செய்தி கொடுத்தோம். நம்ம வருகையை பற்றி நிறைய கொடுத்ததுனால ஒரு புரிதலுக்கான வேதத்தின் ஆழத்தை அர்த்தத்தை கொண்ட அறிவு செய்தி, வேத அறிவு செய்தியை இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவரை பற்றியதான தேவனை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். எல்லா அறிவும் இருக்குது, சயின்ஸ் அறிவு இருக்குது, விஞ்ஞான அறிவு இருக்குது, பொது அறிவு இருக்குது, எப்படி பிழைக்கணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், வியாபார அறிவு இருக்குது, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அந்த அறிவு இருக்குது. ஆனால் பரிசுத்தரை பற்றிய அறிவு இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. தேவனை பற்றிய அறிவு இருக்கிறவர்கள் மட்டுமே அறிவுள்ளவர்கள். நான் சொல்ல பைபிள் சொல்ல பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ மற்ற அறிவுலாம் அறிவே இல்லை, அதெல்லாம் அறிவே இல்லை. ஆண்டவரை பற்றிய அறிவு, நாலேஜ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்களோ அத்தனை வருஷமாக நீங்கள் என்ன ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கேள்வி தங்க கலரில் எழுதி வச்சிருக்கு, ஜீசஸ் இஸ் எ லார்ட் அண்ட் கிரைஸ்ட். ஜீசஸ் இயேசுவே கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். ஆமேன். இயேசு கர்த்தராக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கார். இது பைபிளில் இருக்கா? கர்த்தர்னா என்ன, இயேசுனா என்ன, கிறிஸ்துனா என்ன? இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போறீங்களே, ஏதாகிலும் தெரியுமா? இன்னைக்கு இதுதான் செய்தி. சொல்லுங்கள், இன்னைக்கு செய்தி இது. இந்த ஏன்னா இதைத்தான் பவுல் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவு. அதுக்காக என் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், எனக்கு வேண்டாம், இயேசுவை பற்றி அறிஞ்சாலே போதும். இதைத்தான் இன்றைக்கி அறிய போகிறோம். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்தப்போ கேட்டாங்க, இது என்ன இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, இப்படி ஒரு வசனம் இருக்கா? பாஸ்டர்மார்களுக்கே நிறைய பேருக்கு பைபிளே தெரியலைங்க, இப்படி ஒரு வசனம் இருக்கானே கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? வசனம் இருக்கா? இருக்கா வசனம்? இருக்கு. ரோமர் 13:14. கீழே வாசிங்க. துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல், இப்போ வாசிங்க எல்லாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துருச்சா? சொல்லுங்க, கர்த்தர் இயேசு, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதைத்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவை, கிருபை உள்ள தேவனே, இந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உம்மை பற்றிய அறிவு ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யும். கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறப்பா, உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 13:14. வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. கர்த்தர் யார்? இயேசு யார்? கிறிஸ்து யார்? கர்த்தர்னா என்ன, இயேசுனா என்ன, கிறிஸ்துனா என்ன? இதான் படிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்ற வார்த்தை இது ஒரு காரண பெயர். இது ஒரு காரண பெயர்னா ஒரு அந்த உடைய அந்த செயலை சார்ந்த பெயர் காரணம். அவர் ஒன்று கடைக்காரர் உங்களை கூப்பிட்டாரு, கடைக்காரன்னு ஒரு பேராக இருக்குது. கடை வச்சிருக்கனால அவர் யார்? கடைக்காரர்.
டிரைவர் வர சொன்னேன், டிரைவரை வர சொல்லி, டிரைவர்னு ஒரு பேராக இருக்குது. இல்லை, அந்த தொழிலை டிரைவிங் செய்கிறதுனால அவர் யார்? டிரைவர். புரியுதுங்களா? இதே போல் காரண பெயர் ஒரு செயலை செய்கிறதுனால் அந்த உரியவராக இருப்பதினால் அந்த காரணத்தோடு கூடிய பெயர் தான் காரண பெயர். இப்போ கர்த்தர் என்ற பெயரை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே, ஏன்னா இயேசு பேசின மொழி, யூதர்கள் பேசின மொழி என்ன மொழி? எபிரேய மொழி. ஆதாம் பேசின மொழி எபிரேய மொழி. இந்த ஆதாமிலிருந்து அப்படியே வந்த வம்சத்தில் ஏசப்பாவும் பேசின மொழி என்ன மொழி? எபிரேய மொழி. இந்த எபிரேய மொழியில் கர்த்தர் என்ற வார்த்தைக்கு யாவே, என்ன வார்த்தை? யாவே, WHYH, யாவே என்றால் யெகோவா என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? எபிரேய வாசியில் யாவே, யாகோவா. நம்ம தமிழில் உச்சரிக்கும் போது யெகோவான்னு சொல்கிறோம், ஆனால் எபிரேய உச்சரிப்பில் யாவே. இந்த யாவே என்ற வார்த்தையை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது கொரியோஸ் என்றால் அதாவது கர்த்தர் என்று அர்த்தம். இந்த பெயர், இந்த காரண பெயர் என்ன பெயர்? கர்த்தர் என்றால் என்ன பெயர்? காரண பெயர். இந்த காரண பெயர் இந்த கர்த்தர் யெகோவா அல்லது யாவே என்று அழைக்கும்போது, இப்போ என் பேரை வச்சுக்காங்க, அருள் பிரகாஷ். சொல்லுங்கள், என் பேர் மறந்து வச்சா? நல்லது, ஜெபமண்டலின்னு அர்த்தம். அருள் என்றால் என்ன? கிருபை. சொல்லுங்கள், கிருபை அல்லது மெர்சி, கிரேஸ், மெர்சி. இந்து மதத்திலேயே இந்த பெயர் இருக்குது. அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில், அருள்மிகு மாரியாத்தா, அருள்மிகு முருகன் கோயில். அருள்ன்றது காமனான வார்த்தை, கிருபை. சாமி வருது, என்ன வருதுன்னு சொல்லுவாங்க? பரவாயில்ல, அதெல்லாம் நல்ல, நம்ம அதுலேருந்து வந்ததுனால கரெக்டாக சரி. ஏன் அதை அப்படி சொல்கிறோம்? அது ஒரு காரண பெயர். என்ன பேர்? காரணம். ஆனால் அருள் என்ற பெயர் காரண பெயராக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. அருள் என்றால் கிருபை. அருள் என்றால் என்னதான்? கிருபை. இதே போல் கர்த்தர்னு சொன்னாலுமே அந்த கர்த்தருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னா இருக்கிறார். கர்த்தர்னு அர்த்தம் என்ன? இருக்கிறார். யெகோவா, யாவே என்றால் அர்த்தம் என்ன? இருக்கிறார். பேரே இருக்கிறார். இப்போ பாருங்கள், யாத்திராகமத்தை எடுங்க, 3வது அதிகாரம். பதிமூணாம் வசனத்தை பாருங்க. மோசே தேவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உன் பிதாக்களின் தேவன் உன்னிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து அவருடைய நாமம் என்ன, உன்னை அனுப்பின அந்த தெய்வத்தினுடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால், ஆண்டவர் மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். நான் தான் உன்னை அனுப்புனேன்னு போய் உன் ஜனங்கிட்ட போகிறேன் சொல்லி அவங்களெல்லாம் எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு எங்கே வா, இந்த மலை பக்கம் கூட்டிகிட்டு வாடினார், உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகிறேன். அப்போ இவர் கேட்பார், யார்? மோசே கேட்குறாரு, சரி நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கன்னு சொல்லி போய் சொன்னால் அந்த உங்களை அனுப்புன தெய்வம் யாருன்னு கேட்பாங்களே, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். யார்கிட்ட? நம்ம ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே உங்கள் பேர் என்ன கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இப்போ வாசிங்க 14. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்தில். அப்போ யார் உன்னை அனுப்பி வச்சா? இருக்கிறேன்றவர் அனுப்பி வச்சார். உங்கள் சாமி பேர் என்ன?
மோசேட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் உங்கள் கர்த்தர் பேர் என்ன அப்படின்னா, உங்கள் சாமி பேர் என்னன்னா இருக்கிறேன்றார். இருக்கிறேன்னு ஒரு பேரா சாமிக்கு? கிண்டலாக இருக்கு இல்லையா? இதுதான் அர்த்தம். கர்த்தர்னு அர்த்தம் என்ன? இருக்கிறேன். இன்னும் நல்லா சொன்னால் இருக்கிறவராகவே. அப்படின்னா இருந்தேன், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருந்தேன், இப்போ இருக்கிறேன், இனி இருப்பேன். அதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிறவரும். அடி பார்த்தல நல்ல ஆசீர்வாதம். டிவி பார்த்துருக்கீங்க. இருக்கிறவரோ, இருந்தவரோ, வருகிறவரோ, இருக்கிறவர். கர்த்தர்னு அர்த்தம் என்ன? இருக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து வரால இல்லையா? சொல்ல. சரி, இப்போ இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது லார்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னது? லார்டு. கர்த்தர்னா இங்கிலீஷில் என்னது? லார்டு. கிரீக்கில் குரியோஸ். சொல்லுங்கள், குரியோஸ். ஹீப்ருவில், எபிரேய மொழியில் யாவே அல்லது யெகோவா. யாவே அல்லது யெகோவா. யெகோவான்னு அர்த்தம் என்ன? இருக்கிறார். என்னது? இருக்கிறார். இப்போ லார்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த லார்டு என்ற வார்த்தை தமிழில், இங்கிலீஷில் லார்டு, தமிழில் கர்த்தர். தமிழில் கர்த்தர். இந்த லார்டு அண்ட் கர்த்தர் இந்த ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் தான் உள்ளது. இவங்க மொழிபெயர்க்கும் போது இருக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இது ஒரு அர்த்தமா அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த லார்டு என்ற வார்த்தைக்கு இந்த யெகோவா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. யாவே யெகோவா, புரிஞ்சுக்காங்க. யாவே அதைத்தான் கர்த்தர்னு என்ன செஞ்சுருக்கு? மொழிபெயர்த்து வச்சுருக்கு. இந்த கர்த்தர் அல்லது யாவே என்றால் மாஸ்டர், ஓனர் என்ற அர்த்தம். சொல்லுங்கள், மாஸ்டர், ஓனர், நவுன். அந்த பெயர் சொல், பெயருனுடைய அர்த்தம் மாஸ்டர், ஓனர். ஒரு ஃபேக்ட்ரிக்கு மாஸ்டர் ஹெட்டு, ஃபேக்ட்ரிக்கு ஹெட்டு. இன்னொன்று, இந்த ஃபேக்ட்ரியவே தொழிற்சாலையே உண்டாக்கின ஓனர் அல்லது முதலாளி. தமிழில் என்னது? முதலாளி. அப்போது கர்த்தர் என்றால் முதலாளி அல்லது ஹெட்டு, தலைவன் அர்த்தம். அவர் தான் முதலாளி. இந்த பூமி என்ற ஃபேக்ட்ரியை, இந்த பூமி என்ற தொழிற்சாலையை, இந்த பூமி என்ற கம்பெனியை உண்டாக்கின, புரிஞ்சுதா? யாரு? நம்ம கர்த்தர். சரி, யார் அப்படி உண்டாக்கினது? இந்த கர்த்தர் என்ற வார்த்தை 2 பேருக்கு பொருந்தது. ஓனர்ஷிப் 2 பேருக்கு முதலாளித்துவம் கொடுக்குது. ஒன்று பிதாவாகிய தேவனுக்கும், 2வது குமாரனாகிய இயேசுவுக்கும் இந்த பேர் பொருந்தது. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பூமியை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆதியாக இது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கடகடன் எடுங்க, நிறைய வசனம் சொல்லுவேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1ஆம் வசனத்தில். 3ஆம் வசனத்தில் வரும்போது சகலமும் அந்த வார்த்தையின் மூலமே உண்டாயிற்று, அவராலே அன்று ஒன்று. அந்த வார்த்தை தான் 14ஆம் வசனத்தில் மனுஷனானது. 14 பாருங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி மனுஷனானது. அப்போ மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசுதான் அந்த வார்த்தையாக இருந்தார். அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். அப்போ அவர் தான் உண்டாக்கினாரா? அவர் தான் யார்? இப்போ முதலாளி. புரியுதா? பிதாவும் குமாரனும் முதலாளியாக, ஓனராக, கர்த்தராக இருக்கிறார்கள். கர்த்தர்னு அர்த்தம் என்ன? ஓனர், முதலாளி. புரிஞ்சுதா? இன்னொரு வசனம் வாசி. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. ஒன்றாம் அதிகாரம் அதே தான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாரி, நமது சாயலின்படியும்
நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போது இங்கே நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும்போது, தேவன் உண்டாக்கும்போது நமது சாயல்னு சொல்கிறாரு. நமதுன்னா என்ன? 2 பேருக்கு மேலே, ப்ளூரல், 2 பேருக்கு மேலே. அப்போ பிதா குமாரன் 2 பேரும் சேர்ந்து நமது சாயலின்படி யாரை உண்டாக்குகிறார்கள்? மனுஷனை உண்டாக்குறார். அவர் மனுஷனை மட்டும் கிடையாது, அவர் எல்லாவற்றையுமே அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? உண்டாக்குறார்கள். அப்படி உண்டாக்கின ஃபேக்ட்ரி தான் வானமும் பூமி. புரிஞ்சவங்க அல்ல இல்லையா சொல்லுங்க. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் போல இந்த பூமிக்கு அவர் யாராக இருக்கிறார்? கர்த்தராக இருக்கிறார், ஓனராக இருக்கிறார், முதலாளியாக இருக்கிறார். புரிஞ்சவங்க அல்ல இல்லையா சொல்லுங்க. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர், சீக்கிரம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிதாவாகிய 1 கொரிந்தியர் சொன்னேன், வாசிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்ப பிதா தான் என்ன செஞ்சாரு? சகலத்தை உண்டாக்கினார். கர்த்தர், ஒரே ஒரு கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய். அப்போ 2 பேரும் தான் சகலத்தை என்ன செஞ்சவங்க? உண்டாக்கணும், பிதாவும் குமாரனும். அப்போ யார் இதை உண்டாக்கின? இந்த கடை யார் வச்சது? இந்த ஃபேக்ட்ரி யார் கட்டினது? அப்போ அவங்க தான் அந்த ஃபேக்ட்ரிக்கு யாராக இருக்காங்க? ஓனராக இருக்காங்க, முதலாளியாக இருக்காங்க. அப்போ இந்த பூமியை உண்டாக்குனது யார்? இந்த மனுஷனை எல்லாம் உண்டாக்குனது யார்? அவங்க தான் இந்த பூமிக்கு, இந்த மனுஷனுக்கு முதலாளியாக இருக்காங்க. உண்டாக்குனது யாருன்னு படித்தோம்? பிதாவாகிய தேவன். யார்? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கு. அப்போ அவங்களால தான் சகலமும் உண்டாயிருக்கிறதுனால இவங்க 2 பேரும் தான் இந்த பூமிக்கு யாராக இருக்கிறாங்க? ஓனராக இருக்காங்க, முதலாளியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் நானும் முதலாளி பிள்ளைய சொல்லவே மனசு வர மாட்டீங்க. நீங்கள் நானும் யார்? அதனால தான் இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அவர் தாங்க இந்த பூமிக்கே ஓனர். அவரே சொல்கிறார், சகலம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என் பிதாவினால் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா தகப்பன், பிதா தகப்பன் முதலாளி, இயேசு குமாரன் மகன் முதலாளி. புரிஞ்சுதா? சகலமும் என் பிதா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. கடையை நீனே திறந்து வியாபாரத்தை பண்ணுறான்னு, ஃபேக்ட்ரியை நீனே நடத்திக்க அப்படின்னு பிதா குமாரன்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. இப்போ புரிஞ்சுதா? இப்போ இந்த பூமிக்கு ஓனர், முதலாளி யாரு? அந்த முதலாளிக்கு பேர் கர்த்தர். என்னது? கர்த்தர். யார் அவர்? தேவன். வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர். இந்த பாருங்க, இந்த கர்த்தர்ன்ற பேர் தேவனுக்கும் உரியது, குமாரனுக்கும் உரியது. குமாரனுக்கு இந்த பேர் ஏன் ஓனர்ஷிப் பேர் பிதாவுக்கு வருது, இயேசுவுக்கும் வருது, குமாரனுக்கும். அப்போ கர்த்தர், கர்த்தராகிய இயேசு, தேவனாகிய கர்த்தர். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஏன் கர்த்தர்னு அர்த்தம் என்ன? முதலாளி. சுருக்கமாக சொன்ன என்னது? முதலாளி. இப்போ தேவனாகிய முதலாளி எப்படி சொல்லியிருக்கு? தேவனாகிய கர்த்தர், ஓனர். அவர் கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினவர். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும்
இந்த ஃபேக்ட்ரியை உண்டாக்கின முதலாளி. புரிஞ்சுதா? இன்னொரு வசனம் வாசிங்க, 4ஆம் வசனம், 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு சகலவித விருட்சங்களையும் முளைப்பிக்க, பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். கடைசி வரியில் எப்படி சொல்லியிருக்கு? அப்போ இந்த பூமியிலே சகலவித விருட்சங்களையும் முளைப்பிக்க பண்ணின முதலாளி கர்த்தர். யாரு யாரு யாருன்னு பாசிங்க அந்த வசன துவக்கத்தில்? தேவன், தேவனாகிய கர்த்தர். அப்போ தேவன் யாரு? கர்த்தர்னு அர்த்தம் என்ன? ஓனர், ஓனர், முதலாளி, ஓனர். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா தேவனாகிய ஓனர். எதுக்கு? புரிஞ்சதா? இன்னும் நிறைய வசனம் இருக்குது, நான் சொல்ல சொல்ல வாசியன்னு நீங்கள் வாழ வாசிட்டு இருக்கோம். அப்படியே 3ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் பாம்பானது சர்ப்பமானது எப்படி இருக்குது? அப்போ தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்கள், காட்டில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாத்தையும் இவர் தான் உண்டாக்கினார். புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க. 8ஆம் வசனத்தில் பாருங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். அப்போ ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனுஷனை படைச்சு வச்சிருக்காரு. இவர் இந்த மனுஷனை சந்திக்க எப்போ வர்றாரு? பகலில். வெறும் குளிர்ச்சின்னு சொல்லக்கூடாது. எப்போ? அப்போ பகல்லே குளிர்ச்சியான நேரம். அப்போ பகலை குளிர்ச்சியாக்கி வச்சிருக்காரு. நமக்கு பகலில் வெயில் மண்டே பழக்குது. ஆனால் ஏதேன் தோட்டம் மட்டும் எப்படி இருக்கு? ஏசி போட்டது போல இருக்கு. அப்போது இவர்கள் பாவம் செஞ்ச உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விடுறாரு. அதனுடைய அர்த்தம் ஏசியை விட்டு வெளியே போ. இவங்க வெளியே போய் பார்த்தாங்க, அடிக்கிற வெயிலில் தாங்க முடியும். மறுபடியும் எங்கே ஓடியாராங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வர்றாங்க. 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கடைசியில் பாருங்கள், 23ஆம் வசனத்தில் அவர்கள் பாவம் செஞ்ச உடனே ஏதேன் தோட்டத்திலிருந்து வாசிக்கவே மாட்டேன் அனுப்பிவிட்டார். தோட்டத்திலிருந்து என்ன செய்ய? இங்கே வா, நீ நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ என்ன செஞ்சிட்ட? சாப்பிட்ட. அப்போ சாப்பிட்ட, இனி உனக்கு எந்த பழம் கிடையாது, ஜீவ விருட்சத்தின் கனி கிடையாது. ஏன்னா நீ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டேன்னா நீ கோடி கோடி வருஷமாக சாகாத வாழ்க்கையை வாங்கிடுவேன், கிடைச்சிரும் உனக்கு. புரியுதுங்களா? இந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? சத்து கிடைக்குது, ரத்தம் ஊறுது, அது இதுன்னு இருக்குல்ல ஒவ்வொரு பழத்தில். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாச்சுன்னா என்ன வராது? இனிமே மரணமே வராது. அப்போது இப்போ நீ பாவம் செஞ்சிட்ட, பாவம் செஞ்ச பிறகு நீ சாப்பிட்டாயின்னா நீ அழியாத பாவியாக போயிடுவ. அழிவே வராத கோடி கோடி வருஷமாக யாராத்தான் இருப்பேன்? பாவியாக இருந்துக்கிட்டு இருப்பேன். அதனால இனி பாவம் செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா நீ கோடி கோடி வருஷமாக பரிசுத்தமாக இருந்திருப்பேன். இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால இனி இந்த பழத்தை சாப்பிட்டா நீ கோடி கோடி வருஷமாக யாராயிருவேன்? பாவியாக போயிடுவேன். ஆகவே இவனை திரும்ப இந்த தோட்டத்துக்குள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? வெளியேற்றிட்டு தோட்டத்துக்குள்ளே திரும்ப வராதபடிக்கு என்ன போட்டார்? சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டார். இவன் என்ன செஞ்சான்? யார்? ஆதாம் ஏவாள் வெளியே போய் பார்த்தாங்க, வெயில் ஓவராக இருக்குது. மறுபடியும் எதுக்குள்ளே ஓடியான்ட்டாங்க? முதல்ல டீசெண்டாக அனுப்பி வச்சார் தோட்டத்தை விட்டு. திரும்பவும் தோட்டத்துக்குள்ளே வர்றதை பார்த்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை முதல்ல அனுப்பி விட்டார் தானே வாசிங்க. இப்போ இனிமேல் உள்ளே வந்த பார்த்துக்க அப்படின்னு என்ன செஞ்சாராம்? ஓடுறா, தோட்டத்துக்கு விட்டு ஓடுறா. புரியுதா? புரியுதா? துரத்துறாரு. ஏன் நீ பாட்டில் திரும்ப திரும்ப உள்ளே வர்ற தோட்டத்துக்குள்ள போய் பழத்தை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுட்டு தோட்டத்துக்குள்ளே திரும்ப வராதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தா. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. இப்படி மனுஷன் பாவம் செஞ்ச உடனே கடவுளுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர், பாவத்தை பாராத சுத்த கண்.
ஏசாயா சொல்கிறாரு 59 அதிகாரத்தில், நம்முடைய அக்கிரமமே நம்மளையும் தேவனையும், அவர் பாவத்தையே பார்க்க கூட மாட்டாத பரிசுத்தமான கடவுள். இப்போ ஆதாம் பாவம் செஞ்சதுனால இன்னுமே இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு பரலோகத்துக்கு போனவர் தான். யார்? வெறும் தேவன் சொல்லக்கூடாது, பிதாவாகிய தேவன், தேவனாகிய கர்த்தர். அன்னைக்கு போனவர் தான் மனுஷனை விட்டு போயிட்டு குமாரனை கூப்பிட்டாரு. ஏப்பா இங்கே வா, இந்த பையன் ஒன்றும் சரியில்லை, இந்த மனுஷனை படைத்தோம், தூதர்கள் தான் பாவம் செஞ்சாங்கன்னா இப்போ மனுஷனும் பாவம் செஞ்சுட்டாங்க, இந்த மனுஷ இனத்தை அழிச்சிருவோம்ப்பா, 2 பேர் தான் இருக்குது, இந்த 2 டிக்கெட்டாக இருக்கும்போதே அழிச்சிருவோம், அழிச்சிட்டு வேறு இனத்தை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு. அப்போ குமாரன் சொல்லுவார், வேண்டாம் இருக்கட்டும், நான் எப்படியா இந்த மனுஷனை திருத்தி, இவங்க விரும்பி பழத்தை பறிக்கலை, இந்த சாத்தான் சொல்ல கேட்டு பறிச்சிட்டாங்க, இவங்களை திருத்திடலாம், நான் திருத்துறேன், நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கோடு பிதா எங்கே போயிட்டார்? பரலோகத்தில் போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த பூமி பக்கமே வரல. அதனால இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர்ன்ற வார்த்தையே வாசிங்க, வெறும் கர்த்தர் தான் வரும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கர்ப்பவதியாகி கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். ஆதியாகமம் 4:1 வாசிங்க. 3ஆம் வசனம், கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். தேவனாகிய கர்த்தர்னா இருக்கு, சொல்லுங்க. அப்போ இந்த கர்த்தர் யார்? தேவனாகிய கர்த்தர் மேலே போயிட்டார். இது குமாரனாகிய கர்த்தர் யார்? கீழே பாருங்கள் 4ஆம் வசனத்தில், அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். 6ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் காயினை நோக்கி, இங்கே பூரா என்ன வருது? கர்த்தர் காயினை நோக்கி. 9ஆம் வசனத்தில் இப்படி வெறும் கர்த்தர் 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 கர்த்தர்னே வருது ஒழிய 3ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன கர்த்தர்னு வந்துச்சு? அது பிதாவை காட்டுகிறது. இது புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். சரி, இப்போ இந்த பிதாவாகிய தேவன் குமாரன்ட்ட இந்த பூமியை ஒப்படைச்சிட்டார். இப்போ குமாரனாகிய இயேசுதான் இந்த பூமியில் இருக்கிற மனிதனை திருத்துகிறார். இதை எப்படி திருத்துறாரு, எத்தனை தடவை திருத்த முயற்சித்தார்ன்றதுக்கு அவரே ஒரு கதை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு கதையை சொன்னார். திராட்சை தோட்டத்தில், அந்த அழுத்தி திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் தான். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பூமி ஆகிய தோட்டத்தில் அத்திமரமாகிய மனிதனை நட்டிருந்தார். அந்த மனுஷனை படைச்சிருந்தார், நட்டிருந்தார். அதில் அந்த மனுஷனாகிய அத்திமரத்தில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அடுத்த வசனத்தில், அப்பொழுது இயேசு என்கிற தோட்டக்காரனை கூப்பிட்டு, இப்போ தோட்டக்காரன் யார் பூமிக்கு? கதை புரியுதா? கதை புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தோட்டக்காரன் யார்? பிதா குமாரனை கூப்பிட்டு, ஏப்பா இந்த தோட்டத்தில் 3 வருஷமாக வந்து பார்க்குறேன், 3 தடவை, வருஷம்னா 3 தடவை வந்து பார்த்துட்டேன், இந்த பூமியில் ஒரு மனுஷனும் திருந்துற மாதிரி இல்லை, ஒரு வயல்கிட்ட என்ன இல்லை, கனி இல்லை, நல்ல கனி இல்லை. ஆகவே இந்த பூமியை என்ன செஞ்சிருவோம்? அழிச்சிருவோம். அத்தி மரத்தை வெட்டி போடு, இது நிலத்தை கெடுக்குது, வெட்டி போட்டு மனுஷனை அழிச்சிருவோன்னு சொன்னார். அப்போ இயேசு சொல்கிறாரு, ஐயா பிதாவே, இந்த ஒரு தடவை இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும்னா என்னது? தூங்கக்கூடாது, கண்ணில் மிளகாப்பொடியை போட்டுருவேன். இந்த ஒரு தடவை இருக்கட்டும், இந்த ஒரு தடவை இருக்கட்டும், நான் திருத்தி பார்க்குறேன். அப்படி இதுலேயும் இந்த வட்டமும் திருந்தலைன்னா வெட்டி எங்கே போட்டுருவோம்? அழிச்சிருவோம், பூமியை அழிச்சிருவோம். அப்படி ஒரு சான்ஸ். ஆதாம் ஒரு சான்ஸ், 2வது சான்ஸ் நோவா காலத்தில் உலகத்தை அழிச்சிட்டு நோவாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார், 2வது சான்ஸ். 3வது சான்ஸ் யூதர்கள்னு ஒரு இனத்தை உண்டாக்கி இந்த ஒரு இனத்தை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு பரிசுத்தமான ஒரு பரிசுத்த ஜாதியை உண்டாக்குவோன்னு. இப்போ யூதர்கள் அழிஞ்சாங்க. 3 தடவை இந்த மனுஷனின் ஒரு கூட்ட பரிசுத்த சந்ததியை உண்டாக்க, பரிசுத்த கனிகளை உள்ள வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷனை உண்டாக்க முயற்சித்து 3 தடவை 3 வருஷம்
3 தடவை செஞ்சு முயற்சித்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4வது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, புறஜாதிகளாகிய உலகம் முழுவதில் இருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரு சான்ஸை கொடுத்து ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதில் நாம் உள்ளே வந்துட்டோம். அல்லேலூயா. உலகமெங்கிலும் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு ரெடி பண்ண இடத்துல நாம் உள்ளே வந்திருக்கிறோம். அந்த சான்ஸ் நமக்கும் கிடச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போது இந்த எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சுன்னு தெரில. இந்த கடைசி சான்ஸு உலகமெங்கும் இயேசுவை பற்றி சொல்கிறோம். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, பிதாவை அறிஞ்சு கொள்ள விரும்பலை. எங்களுக்கு மாரியாத்தா போதும், எங்களுக்கு சொடலம் ஆடம் போதும், எனக்கு கசைக்கு புளிகிற இசைக்கு போதும் இப்படின்னு அவங்க இருக்காங்க. அவங்க இசைக்கு இருக்கிறவங்க இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு உண்மையான தேவன்கிட்ட வந்தோம். கர்த்தர் நம்மளை பிடிச்சிக்கிட்டாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முனிப்பாய்ச்சல் இருக்குது. ஆனால் முனீஸ்வரே யார்? முனீஸ்வரனுக்கு மொட்டை ஓட்டுவார், முனீஸ்வரனுக்கு கிடையாது. அப்புறம் முனீஸ்வரன் தான் பாயிறானே, பிறகு எதுக்கு? அப்போ முனி பேயா தெய்வமானே? முனியாண்டி கோயில், முனியாண்டி விலாஸ், அதை சாமின்னு கும்பிட்றான். இங்கே முனி பாய்ச்சல் இருக்குண்ணா, முனி பிடிச்சிருக்குன்றான், எசைக்கு பிடிச்சிருக்கான், எசைக்கு மாரியாத்தா பிடிச்சிருக்குன்றான், மாரியாத்தா சாமியை கும்பிட்றான், பூக்குழி இறங்குறான். என்னடான்னு கண்களை குருடாக்கி அவர்கள்ட்ட இருந்து நம்மளை வேறு பிரித்து கொண்டு வந்த தெய்வத்துக்கு கைதட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ள செய்த. ஆமேன். அல்லேலூயா. இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க, இந்த மனுக்குலத்தை திருத்த, ஒரு கூட்ட மக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த பிதாவுக்கு சமமாய் இருந்த, வாசிங்க பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். இல்லை, முதல்ல அதுக்கு முன்னாடி தேவனுடைய ரூபமும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். பிதா குமாரன். பிதாவுக்கு 2 பேரும் முதலாளி தான். அவர் பெரிய முதலாளி சொல்ல மாட்டேன்றீங்களே. முதலாளி உங்கள் அப்பா முதலாளிங்க. முதலாளின்னா ஏசப்பா யார்? முதலாளி. நம்மளாம் முதலாளி. சின்ன முதலாளி பிள்ளைய ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளாம் யார்? ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறத விட சின்ன முதலாளி பிள்ளைகள், அவருடையதான பிள்ளைகள். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் பிதாவுக்கு தேவனுடைய ரூபமும் தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டு மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்தார். இந்த பூமியில் வந்து பிறந்தார். எங்கே பிறந்தார்? மரியாள் வயிற்றில் பிறந்தார். எங்கே வந்து பிறந்தார்? மரியாள் வயிற்றில் வந்து பிறந்தார். இப்படி ஒரு பாலகனாக, வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனம். கடகடன் எழுதிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த பாலகன் யார்? ஆம்பளை பிள்ளையாக பிறந்தார், குமாரனாக பிறந்தார். யார் வயிற்றில்? மரியாள் வயிற்றில். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரனாக பிறந்தார். அப்போ பிதாவுக்கு சமமாக இருந்த இந்த குமாரன், பிதாவுக்கு சமமாக இருந்த இந்த இயேசு, இந்த புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. இப்போ இந்த பூமியில் வந்து மரியாள் வயிற்றில் ஒரு பாலகனாக ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனாக பிறந்தாலும் அவர் மனுஷனாக நினைக்காதீங்க. அடுத்த வார்த்தை கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. ஆலோசனை, வாசிங்க, வாசிக்கல அப்படின்னா அப்புறம் ஆலோசனை கர்த்தர், கர்த்தத்துவம் கர்த்தர். அப்போ மனுஷனாக இருந்தாலும் அவர் யாராத்தான் இருக்கிறார்? பூமியிலே வந்து அவர் மனுஷனாக பிறந்தாலும் அவர் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர்னாரு முதலாளி. ஒரு பெரிய முதலாளி இருக்கார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 3 மாதம் 6 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனாலும் அவரை தூக்கும்போது என்ன சொல்லி தூக்குறாங்க? சின்ன முதலாளி. ஹலோ, புரியுதா? எப்படி சொல்லி தூக்கிடுவாங்க? இப்படித்தான் இயேசுவை தூக்கும்போது சீமையை சொல்லுகிறான், ஓ சின்ன முதலாளி, கர்த்தர், கர்த்தத்துவம்,
முதலாளியுடைய சகல அதிகாரம் இவருக்குள்ளே இருக்கிறது. இவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இயேசு என்ற பெயரில் இந்த பூமியில் பிறக்கிறார். என்ன பெயரில் பிறக்கிறாரு? இயேசு என்ற பெயர் பிறக்கிறார். இப்படி பிறந்த உடனே வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 1:21. சீக்கிரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயர். இப்போ இயேசு, இப்போ மரியாள் வயிற்றில் பிறந்த அந்த ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க சொல்லுங்க? இயேசு. அப்போது பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருந்த குமாரன் இப்போ என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு? இயேசு. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுன்னு அர்த்தம் என்ன? அதே வார்த்தையை படிங்க. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், இரட்சகர்னு அர்த்தம். இயேசுன்னு அர்த்தம் என்ன? இரட்சகர். என்ன இரட்சகர்? பாவத்திலிருந்து மனிதனை நீக்கி விடுவித்து ரட்சிக்கிற இரட்சகர். இயேசுன்னு அர்த்தம் என்ன? இவர் பிறந்திருக்கிறது சாதாரண ஒரு தச்சனுடைய குடும்பத்திலே, ஒரு ஆசாரி குடும்பத்திலே, யோசேப்பு ஆசாரி குடும்பத்திலே. அங்கே ஒரு மரியாள் வயிற்றில் வந்து என்ன செஞ்சிருக்காரு? பிறந்திருக்கார். இவர் வந்து கர்த்தர், இந்த பூமிக்கே ஓனரு, முதலாளின்னு உலகத்துக்கு தெரியலை. இவங்க எல்லாரும் என்ன சொல்லி கூப்பிட்றாங்க? இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் ஆசாரி மகன் அல்லவா, இவன் இந்த மாதிரி மரியாள் மகன் அல்லவா, இப்படி தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் யார்? ஓனர், இந்த பூமிக்கே முதலாளி. ஆமென். அவருக்கு என்ன சொல்லி கூப்பிடாங்க? இயேசு. என்ன பேர் வச்சு விட்டுருக்கு? அப்போ கர்த்தர்ன்ற பேர், குமாரன், வார்த்தை எல்லாம் போச்சு, மறந்து போச்சு, அதெல்லாம் தெரியலை. எல்லாரும் எப்படி 30 வயசு வரை இவர் எப்படி தான் கூப்பிட்டாங்க? ஏசு 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 ஏசு. உன் மகன் இந்த மூத்தவன் இருக்கான்ல, அந்த ஏசு பையன், அவன் ஒரு கட்டில் செஞ்சான், ஒரு சேர் செஞ்சான். அந்த சேரை கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு, அந்த இது ஸ்க்ரூ கலண்டு போயிருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மகனை சொல்கிற? அந்த மூத்த ஒருத்தர் இருக்கான்ல, பரவாயில்லையே, ஏசு, அவனை சொல்லு, அவன் தான் செஞ்சுக்கிறான். அவங்க அம்மா எப்படி கூப்பிட்டுருப்பா? மரியாள், ஏசு போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா கொஞ்சம். மூத்த மகன் தானே, எப்படி கூப்பிட்ருக்கோம்? ஏசு. இந்த கடையில் போய் மாவு வாங்கிட்டு வா, கோதுமை மாவு. ஆனால் அதே இயேசு தான் அங்கே அப்பத்தை பல அப்பமாக மாத்திர வல்லமை இருக்குது அவருக்குள்ளேன்னு தெரியல. அதே இயேசு தான் தண்ணியை தான் மாத்துறவர், திராட்சரசம் மாத்திர வல்லமை உள்ளவர்னு தெரியாது. ஏன்னா 30 வயசு வரை அவரை யாருன்னு தான் தெரியுது. இயேசு 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 இயேசுனே கூப்பிட்டாங்க. இப்போது கர்த்தர்ன்ற பேர் மறைஞ்சு நிற்கிது. மனுஷனாக வந்ததுனால என்ன பேரை மாறிச்சு? இது வரைக்கும் கர்த்தர், யெகோவா, கர்த்தர், யெகோவா, கர்த்தர் இருக்கிறவர் என்று தான் இருந்தது. இந்த பேரெல்லாம் மறைஞ்சு இப்போ 30 வருஷமாக அவருக்கு என்ன பேராகி போச்சு? இயேசு. 30 வருஷம் ஆன பிறகு வாசிங்க லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சொல்லுங்க. இயேசு 30 வயது உள்ளவரானார். 30 வயசுல என்ன செஞ்சார்? வாசிங்க 21ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பற்றி, அப்போ 30 வயசு ஆகும்போது என்ன பண்ணுறாரு? ஞானஸ்நானம் எடுக்க. அப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது வயசு 30. அப்போ 1 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவருக்கு என்ன பேர்? இயேசு. இப்போ ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் என்ன செய்யுது? வானம் பரலோகம் திறக்குது. பரலோகத்தில் இருந்து அவர் அங்கேருந்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேச குமார். அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லை, அப்போவே ஒரு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேலே வந்து அமர்கிறார். வாசிங்க 22. பரிசுத்த ஆவியான ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேலே வந்து இறங்கி. இப்போ இயேசு என்ன பெற்றுட்டார்? பரிசுத்தாவி பெற்றார். இப்போ பரிசுத்தாவி பெற்ற பிறகு, ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்ற பிறகு இவருக்கு பேரே மாறப்போகுது. என்ன பேர்? கிறிஸ்து. என்ன பேர் வைக்கிறாங்க? கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
முதல்ல என்ன பேர்? கர்த்தர். கர்த்தர்னா என்ன? ஓனர், முதலாளி, யெகோவா. இப்போ என்ன பேர் வச்சுருந்தாங்க? மரியாள் வீட்டில் பிறந்தப்போ இயேசு. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்துன்னு பேர் வைக்கிறான். எப்போ வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வாசிங்க. ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அங்கே போகிறார், தான் வளர்ந்த ஊருக்கு. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்து ஊருக்கு வந்து அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே போய் பிரவேசித்து வேதாகமத்தை எடுத்து வாசிக்க. பத்தியலா இயேசுனுடைய பழக்க வழக்கத்தை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமைனா எங்கே போனாராம்? சர்ச்சுக்கு போனார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு போகிறேன் பாஸ்டர். எம்புட்டு துணி கிடக்கு, அம்புட்டு சனின்னு அவ்வளவு துணி கிடக்கு, அம்புட்டு இன்றைக்கி துவைக்க வேண்டியதாகிடுச்சு. ஊருக்கு போகிறது, வேலைக்கு போகிறது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு என்ன செஞ்சார்? வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெபாலயத்துக்கு போனார். சர்ச்சுக்கு போனாரா? அதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். ஞாயிற்றுக்கிழமைனா முதல்ல எங்கே போகணும்? ஊருக்கு போகணுமா? சர்ச்சுக்கு போகணும். அங்கே போய் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்கள். பிரவேசித்து வாசிக்க, பைபிள் வாசிக்க எழுந்திருந்தார். அப்போ கையில் பைபிளை டெய்லி வாசிக்கணும். சர்ச்சிலையும் பைபிளை வாசிக்க நீங்கள் முந்தணும். பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏன்னா அதை வாசிக்கிறவன் பாக்கியவன். இதில் எழுதி இருக்கிறவர்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும். அப்போ பைபிள் வாசிக்கணும். சர்ச்சுக்களை வந்து குத்துக்கல்லாட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு திராசு கல் மாதிரி தூங்குறது. 1/2 கிலோ போடுங்க, உங்களுக்கு 1/2 கிலோ, இங்கிட்டு ஒரு 1/4 கிலோ, இங்கிட்டு 1/2 கிலோ. அடுத்த வாரம் தூங்குறவங்களுக்கு போல் மிளகாத்தூள் கொண்டு வந்து வச்சுருப்பேன். அதுக்கு பிறகு தூக்கம் வருதான்னு பார்க்க கண்ணில் போட்டு விட்டு கசைக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அல்லையா சொல்லுங்க. நான் என்ன கஷ்டப்பட்டு சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாசிங்க. அவர் சொல்கிறார் பாருங்க. வாசித்து 21ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிங்க. இதே தான் 21. அப்பொழுது அவர்களோடு கூட பேச தொடங்கி, வாசித்து முடிச்சுட்டு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம், இது வாசிக்கப்பட்ட வேத பகுதி மட்டுமல்ல, இன்றைய தினம் அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. என்ன அப்படி நிறைவேறி இருக்கு? அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்க. 18ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அது இருக்கிற ஒரு நோக்கம், கர்த்தர் என்னை அபிஷேகம், சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதற்கு காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை என்ன பண்ணி இருக்கிறாரு? அபிஷேகம் பண்ண. எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? தரித்திரரை விடுதலையாக்க, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க, இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய கர்த்தர் என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணினார்? இயேசுவை ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது அபிஷேகம் பண்ணார்ல. அது என் வாழ்க்கையில் இங்கே எழுதியிருக்கிறபடியே. எங்கே அப்படி எழுதியிருக்கு? ஏசாயா 61:1. ஏசாயா, அதுதான் அவர் வாசித்த பகுதி, அன்றைக்கி வாசித்த வேத பகுதி. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை, தேவனாகிய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த வார்த்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில் எப்போ நிறைவேறிச்சு? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்து. சொல்லுங்க, கிறிஸ்துன்னு அர்த்தம் என்ன? சொல்கிறேன், இப்போ சொல்லித்தரேன். இப்போ என்ன கிறிஸ்துன்னு அர்த்தம் என்ன? இந்த கிறிஸ்து என்பது ஒரு பதவி. சொல்லுங்க. முதல்ல கர்த்தர்னா என்ன அர்த்தம்? காரண பெயர். முதலாளி,
ஓனர் அப்படின்றதுக்கு காரணம். இயேசு என்றால் அர்த்தம் என்ன? மனித பெயர். என்ன பேர்? மனிதனானதினால் இரட்சகர் என்ற அர்த்தத்திலே மனித பெயர் வைக்கப்பட்டது. என்னது? மனிதன் என்ற மனித பெயர். இயேசுன்னு அர்த்தம் என்ன? மனிதன் என்பது மனித பெயர். சரிதானா? இரட்சகர் என்ற அர்த்தத்தில் இயேசுன்னு மனித பெயர். இப்போ கிறிஸ்துன்னு பெயர் வைக்கிறது. இவருக்கு என்ன வைக்கப்படுது? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பதவி. அது ஒரு பதவி. பதவி அல்லது ரேங்க்கு அல்லது ஒரு ஸ்தானம், பொசிஷன், ஸ்தானம். மேனேஜர். மேனேஜர்ன்றது என்னது? பதவி, ஒரு ஸ்தானம். ஆனால் மேனேஜருக்கு முன்னாடி ஒரு பின்னாடி ஒரு பேர் இருக்கும். அதான் அவருடைய ஒரிஜினல் பேர். மேனேஜர் மகேந்திரன், மேனேஜர் சண்முகம். அந்த மேனேஜர்ன்றது பதவி, சண்முகன்றது அவருடைய மனித பெயர். இயேசு என்பது மனித பெயர், கிறிஸ்து என்பது புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. இப்போ உதாரணம் பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஜோசப் விஜய். பார்த்தீங்களா? உஷாராயிரம் பாருங்கள். வாலிபர்கள் தான் இதில் துள்ளுது பாருங்கள். அப்படி தலையை தூக்கி ஒரு சிரிப்பு வருது. ஜோசப் விஜய் யார்? முதலமைச்சர். அமைச்சர்ன்றது என்னது? பதவி. பதவி. ஜோசப் விஜய்ன்றது பேர். மோடி என்பது பேர். பிரதமர் என்பது பதவி. நரேந்திர மோடி என்பது பேர். பிரதமர் என்பது பதவி. இதுபோல பதவி, ரேங்கு. இயேசு என்பது பேர், கிறிஸ்து என்பது பதவி. இப்போ தான் புரிஞ்சிருக்கு. அல்லையா சொல்லுங்க. கிறிஸ்து என்பது ரேங்க், பதவி. சரி, இந்த கிறிஸ்து என்பதற்கு எபிரேய பாஷையில் மெசியா, மேசியா. என்னது? மெசாயா, மெசாயா, மெசியா, மேசியா. தமிழில் அது மேசியான்னு உச்சரிக்கிறோம். இதுக்கு கிறிஸ்டோஸ், கிரேக்க வார்த்தையில் கிறிஸ்டோஸ், ஆங்கிலத்தில் கிரைஸ்ட், தமிழில் கிறிஸ்து. தமிழில் கிறிஸ்து. இது என்ன அர்த்தம்? பதவி. என்ன பதவி? சமாதான ஆட்சியை தருகிற ராஜா. கிறிஸ்துன்னு அர்த்தம் என்ன? சமாதான ஆட்சியை தருகிற ராஜா, சமாதானத்தின் ராஜா. கிறிஸ்துன்னு அர்த்தம் தெரியுதா? கிறிஸ்துன்னு என்னது? சமாதான ஆட்சியை தருகிற ஒரு ராஜா. அதனால தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் லூக்கா 2:10 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், இயேசுனே சொல்லலை பாருங்க, கிறிஸ்து என்னும் பிறந்தது. கிறிஸ்து. கிறிஸ்துன்னு என்னது? பதவி. பதவி. பதவியை கொண்ட இரட்சகர் பிறந்தார். இரட்சகர்னா இயேசு. இரட்சகர்னா யாரு? ஏன்னா அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இயேசு. இயேசுன்னு அர்த்தம் என்ன? இரட்சகர். அப்போ இரட்சகர்ன்ற அர்த்தம் கொண்ட இயேசு கிறிஸ்துவாக போச்சு. வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், கிறிஸ்துனா பதவி, மேசியா ராஜா, சமாதானத்துக்கு. இரட்சகர்னா இயேசு. இயேசுன்னா அர்த்தம் என்ன? இரட்சகர். இயேசுன்னு அர்த்தம் என்ன? இரட்சகர். அப்போ இயேசு என்கிற அர்த்தம் கொண்ட இரட்சகர் கிறிஸ்துவாக இன்றைக்கு பிறந்திருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. இந்த இயேசு என்ற அர்த்தம் கொண்ட 5 பேருக்கு இந்த பேர் உண்டு பைபிளில். நேரம் இல்லை, அதனால் இப்போ சொல்ல மாட்டேன். சரி, இப்போ இதுக்கு வருவோம். கிறிஸ்துவை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது. இந்த இயேசு என்று 30 வயது வரை அழைக்கப்பட்டார். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இயேசுவை எப்படி கூப்பிடுறாங்க? கிறிஸ்து என்று. இயேசு கிறிஸ்து. விஜய், முதலமைச்சர் விஜய், அப்படி தானே கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிட்றாங்க? முதலமைச்சர். அப்போ நேற்று வரைக்கும், போன 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் விஜய், இப்போ முதலமைச்சர் விஜய். அப்போ ஞானஸ்தானம் எடுக்க வரைக்கும் வெறும் இயேசு, இப்போ அபிஷேகம், பதவி வந்துருச்சு. கிறிஸ்து என்ற பதவி வந்த பிறகு இப்போ இயேசு கிறிஸ்துவாயிட்டார். இப்போ பிறந்த பிறகு பாருங்க, இப்போ கிமு கிப்புன்றோம், அப்படி தானே படிக்கிறோம் ஸ்கூலில். என்னது? ஏன் கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு. ஏன் இயேசுன்ற பேர் விட்டு போச்சு? இயேசு பிறந்ததுக்கு முன்பு, இயேசு பிறந்ததுக்கு பின்புன்னு யாருமே சொல்கிறதில்ல. எதைத்தான் சொல்கிறாங்க?
கிறிஸ்து என பதவி தான் மெயின். எது பதவி? கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்க. ஏன்னா வெறும் இயேசுவாக இருந்து பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவாகிய அந்த அபிஷேக பதவி வந்த பிறகுதான். அதுக்கு முன்னாடி இவ்வளோ போலீஸ் வந்துச்சா, இவ்வளோ பாதுகாப்பு வந்துச்சா? விஜய்க்கு சொல்கிறேன், விஜய்க்கு இவ்வளோ போலீஸ் வந்துச்சா, இவ்வளோ பாதுகாப்பு வந்துச்சா? எப்போ அவன் பதவி வந்துருச்சோ இப்போ தன்னால் என்ன செய்கிறான்? அம்புட்டு போலீஸ், அவ்வளோ பாதுகாப்பு. அதுக்கு முன்னாடி அவன் கிடைக்க சினிமாக்கார பையன், அவன் அப்படி ஒழுங்காகவே குடும்பம் நடத்த தெரியாத பையன், அப்படி இப்படி எப்படி பேசணும்லாம் இப்போ அவனுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? ஏன் அந்த பதவி படுத்துகிற? நேற்றைக்கு வரைக்கும் இவரை இயேசு, அந்த அம்மா மரியாள் இருக்கே, யார்? மேரியம்மா. மேரியம்மா, பைபிள் உள்ள மேரியம்மா. அது எப்படி கூப்பிட்டுச்சு? டே ஏசு இங்கே வாடா, இங்கே தம்பி கொஞ்சம் தூக்கி வச்சு அழுதுகிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு பின்னாடி 4 பிள்ளை பிறந்திருக்கு. இந்த தங்கச்சியை தூக்கி வச்சுக்க, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இவர் யார் ஆகிட்டார்? இது இவர் இயேசுவானது, கிறிஸ்துவானது இந்த அம்மாவுக்கே தெரியலை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க, காணா ஒரு கல்யாணம். அங்கே தண்ணியில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. இது எப்போதும் போல் மகனை கூப்பிடுது, ஏப்பா இந்த கல்யாண வீட்டில் என்ன இல்லைன்றாங்க, திராட்சை ரசத்து. உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? இது வரைக்கும் அம்மா தாயேன்னு கூப்பிட்டவர் இப்போ எப்படி கூப்பிட்றாரு? ஸ்திரியே உனக்கு எனக்கும் என்ன? என் மகனுக்கு வந்த கொழுப்பை பாரு அப்படின்னு தானே கோவப்பட்டிருக்கணும். அந்த அம்மா கோவப்படவே இல்லை. அந்த அம்மா கோவப்படவில்லை. அந்த அம்மா சந்தோஷம், என் மகன் யார் ஆயிட்டான்? யார் ஆயிட்டான்? கிறிஸ்துவ ஆயிட்டான். ஐயோ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்ங்கப்பா. அவன் என் மகன் இப்போ வெறும் இயேசு கிடையாது, யார் ஆயிட்டான்? கிறிஸ்துவ ஆயிட்டான். உடனே அவர் போனார், தண்ணி எதா மாற்றுறாரு. ஏன்னா என்ன ஆகிட்டார்? பதவிப்படுத்துகிற பாடு. உனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர், இங்கே ட்ரான்ஸ்ஃபர், கலெக்டருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர், ஐபிஎஸ் அதிகாரிக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர், அருண் ஐபிஎஸ்க்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர். எப்போ முடியுது? பதவிப்படுத்துகிற பாடு. இப்போ தண்ணியா திராட்சை ரசம், அப்பமா இந்த 5 அப்பம் தானே 5000 பேர் சாப்பிடு, 2 மீன் தானே 2000 பேர் சாப்பிடு. ஏன்? என்ன பதவி வந்துருச்சு? கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. பிசாசெல்லாம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4:41. எப்படி சொல்லுதுங்க? நீர் தேவனுடைய குமாரனாகிய இயேசுன்னு சொல்லலை. பிசாசுகள்லாம் சொல்லுது நீ தேவனுடைய குமாரனாகிய பதவி, முதலமைச்சர் மாதிரி அவர் பதவியை சொல்லுது. கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து, அப்படி கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருக்கிறபடியா. இதுக்கு முன்னாடி அவர் இந்த பிசாசை பார்க்கலையா? எத்தனை ஜபாலயத்துக்கு போனார், எத்தனை இடத்துக்கு போனார், எத்தனை பிசாசுகளை பார்த்துருப்பார், எத்தனை பிசாசுகளை இவரை அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் இந்த பிசாசுகள் பயப்படலை, இந்த இயேசுவுக்கு பயப்படலை. இப்போ அவர் யாராக இருக்கிறாரு? கிறிஸ்து ஆயிட்டதுனால பிசாசுகள்லாம் பயந்து, பிசாசுகள்லாம் சொல்லுது நீ மரியாள் மகனாகிய இயேசு கிடையாது, நீ தேவனுடைய குமாரனாகிய. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பிசாசுக்கு தெரியுது இவர் சாதாரண மரியாள் மகனாகிய இயேசு கிடையாது, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருட்ட வர்றாரு, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:16. சீக்கிரம் வாங்க, முடிக்க பாரு, 2 நிமிஷம் தான் இருக்கு. மத்தேயு 16:16. பேதுரு, சீமோன் பேதுரு, என்னை யாருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. எப்படி சொல்கிறாரு? நீ தேவனுடைய குமாரனாகிய இயேசு. அப்படியே சொன்னார். இயேசுன்ற பேருக்கு நீ மதிப்பில்லை, மரியாள் வச்ச பேருக்கு நீ மதிப்பில்லை. இப்போ அவருக்கு என்ன பேர் தான் இருக்கு? இப்போ யார் விஜய்னு கூப்பிட்றது கிடையாது, இப்போ ஜோசப்னு கூப்பிட்றது கிடையாது. எல்லாரும் எப்படி தான் கூப்பிட்றாங்க? முதலமைச்சர் வர்றாரா, முதலமைச்சர் வந்திருக்காரு, எல்லாரும் அவரை விஜய்னு கூப்பிட்றது இல்லை. எப்படி கூப்பிட்றாங்க? முதலமைச்சர் வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு, சிஎம் வர்றாரு, சிஎம்முக்கு வந்திருக்கு, சிஎம் கார் போகுது, சிஎம் கார் போகுது. இதே போல தான் இங்கே பிசாசுகளும் கிறிஸ்துன்னு சொல்லுது. இவர் பேதுருன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? நீ தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து. பதவியை பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுறது. ரேங்கு கிறிஸ்து. இப்படி இயேசுவை கிறிஸ்து என்று யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் சொல்கிறார், 7:17 கீழே வாசிங்க. அந்த வசனம் மேலே வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? நீ புரிஞ்சுக்கிட்ட இயேசு இல்லை, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மரியாள் வயிற்றில் பிறந்ததுனால இவர் மனுஷன் கிடையாது, இவர் மரியாள் வயிற்றில் பிறந்ததுனால சாதாரண இயேசு கிடையாது, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை புரிஞ்சு கொண்டவர்கள் எல்லாம், இவர் புரிஞ்சுக்கிட்டது மட்டுமல்ல, இவர் எழுந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில். சீக்கிரம், இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தொகுத்து எழுதி கொண்டு வந்திருக்கேன். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:36. நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. நீங்கள் சிலுவையில் அறையும் போது அவர் இயேசு. நீங்கள் சிலுவையில் அறைஞ்சது இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் தேவனோ அவரை யாராக்கிட்டாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் மாற்றிவிட்டார். சத்தமா அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு யாராக மாறி இருக்கிறார்? ஜோசப் விஜய் யாராக மாறிட்டார்? இந்த உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிட்டே வாரு. யாராக மாறிட்டார்? முதலமைச்சர் ஆயிட்டார். இயேசு சிலுவைக்கு போன பிறகு யாராக மாறிட்டார்? கிறிஸ்துவாக மாறிவிட்டார். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், தேவனோ அவரை யாராக மாற்றிவிட்டார்? கிறிஸ்துவாக. எத்தனை பேர் புரியுது? இப்போ பவுல் ரட்சிக்கப்படுறாரு. பவுலப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. எப்படி இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி யூதர்களுக்குள்ளே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பார்த்தீங்களா? அப்போ இயேசுவை கிறிஸ்து என்று பேச ஆரம்பித்தார். யாரும் இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாதுன்னா இவர் சொன்னார். நீங்கள் நல்லா பைபிளை பாருங்கள். பேதுருவை கிறிஸ்துன்னு பேசுனதுக்காக கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? விசாரணை நடத்துகிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். இனிமே இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு வேணும் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு இயேசுவை பேசக்கூடாதுன்னு கட்டளையிடுறாங்க. இவர் என்ன பதில் சொல்றார்? 10ஆம் வசனத்தில், சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இவர் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அவங்க இயேசுவை பேசக்கூடாது. அவங்க இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் இயேசுதான் கிறிஸ்து என்று போதிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு இல்லையா சொல்லுவோம். இனிமேல் வெறும் இயேசுன்னே சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். இன்னும் சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் இது. இயேசு கர்த்தராகவும் இருக்கிறார், கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கடைசி வசனம் வாசிங்க. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிங்க. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் இயேசுவை தரித்து கொண்டீர்கள். சொல்லுங்க. அப்போ முதலமைச்சர் பதவி நமக்கு வந்துடுது. புரிஞ்சலையா? புரிஞ்சவங்க 2 பேர் கையை தட்டுறாங்க. உங்களுக்கு புரியலை. விஜய் சாதாரண விஜய், ஆனால் முதலமைச்சரான பிறகு அவன் யார்? அந்த பதவியேற்ற உடனே அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? முதலமைச்சர் விஜய்ன்றாங்க. இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்களும் யாராகிறீங்க? கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களோ அப்போவே உங்கள் கூட யார் வந்துட்டா? கிறிஸ்து. அவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துன்ற பதவி நமக்கு வந்துடுது.
புரியலையா? நாமும் யாராயிரும்? கிறிஸ்தவர்களாகிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாகிறோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் கிறிஸ்தவ. அதனால் பிசாசு பாருங்கள், ஞானஸ்தானம் மட்டும் எடுக்க லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான், தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரம் ஒப்பு கொடுங்க, அடுத்ததில் உங்களுக்கு கொடுப்போம். அல்லையா சொல்லுங்கள்.